ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ஹிட் ட்ரேடர். லாபம், நஷ்டம், தோல்வி, இந்த மூணுக்கான அர்த்தம் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக வேற கலரில் இருக்குங்கிறது இன்னும் இங்கே பல பேர் புரிஞ்சுக்கல. 10,000 கேபிட்டல்னா அன்னைக்கு வர்த்தகம் முடியும் போது 2,500 5,000 வரைக்கும் எடுத்தால் தான் அது லாபம்னு நினைக்கிறாங்க. அது லாபம் இல்லைங்க, அதுக்கு பேர் பேராசை. அந்த அமௌண்ட் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அதே இல்லைனாலும் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பேராசையை பூதமாக மாதிரி உங்களை முழுசாக சாப்பிட்டு போயிடும். அப்போ எது லாபம்? ஒரு நாளைக்கு உங்கள் கேபிட்டலில் 3 to 5% வந்தாலே சூப்பர் லாபம். சம்டைம்ஸ் 10 to 15% வரைக்கும் வரும். அதை ஜாக்பாட்டாக எடுத்துக்கணுமே தவிர அந்த 15% எதிர்பார்த்து தினமும் உட்காரக்கூடாது. அதையும் மீறி நம்ம உட்காந்தோம்னா இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி மார்க்கெட்டு நம்ம கிட்ட உள்ள மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்து வெறும் கூடா விட்டுரும். அடுத்தது நஷ்டம், தோல்வி. ட்ரேடில் நஷ்டம்ங்கிறது வேற, தோல்விங்கிறது வேற. இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நஷ்டம்ங்கிறது இங்கே பல பேர் நஷ்டம்னா 10,000 போட்டு 10,000 போயிட்டா அதான் நஷ்டம் நினைக்கிறேன். கிடையாதுங்க. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 10,000ல் 300 to 500 அன்னைக்கு நஷ்டம்னா அன்னையோட அந்த ட்ரேடை நிப்பாட்டிக்கணும். மறுநாள் தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ட்ரேடில் நஷ்டத்தை கண்டிப்பாக தடுக்கவே முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக ஒரு நாளைக்கு 300 to 500 தான் நான் நஷ்டம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த நஷ்டத்தை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டு லாபத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன நஷ்டத்தோட எக்ஸிட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் பெரிய லாபத்தை ட்ரேடில் சம்பாதிக்கலாம். ஆனால் பெரிய நஷ்டத்தோட எக்ஸிட் ஆனீங்கன்னா சின்ன சின்ன லாபத்தை உங்கள் மனசு ஏற்றுக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. அப்போ தோல்வினா ஒன்றும் இல்லை, டோட்டல் கேபிட்டல் அன்றைக்கே வாஷ் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரெக்கவர் பண்ணுறோம் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தோல்வி. இந்த தோல்வி உங்களை என்ன பண்ணணும்னா அடுத்த நாளும் ஒரு பெரிய கேபிட்டல் எங்கேயோ கடன் வாங்கி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அந்த கேபிட்டல் நம்மளை ரெடி பண்ண வைக்கும். கண்டிப்பாக அந்த ட்ரேட் நம்ம மிஸ்மரிசம் பண்ணி ரெடி பண்ண கண்டிப்பாக வைக்கும், கட்டாயம் ரெடி பண்ண வைக்கும். அதை ரெடி பண்ணி நம்ம போடுவோம். நம்ம அப்போட என்ன நம்ம பண்ணுவோம், அந்த 5 to 7% லாபம் வந்தால் போனால் ஆசைப்பட மாட்டோம். இதுக்கு முன்னாடி விட்ட பணத்தெல்லாம் எடுக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரேடை பண்ணுவோம். மறுபடியும் அது நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஸோ முதல்ல ட்ரேடு பண்ணுறவங்க தோல்வியை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஈஸியாக லாபத்தை நோக்கி நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். எவ்வளோ நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது முக்கியம்.